ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்க இலையுடைய பேர் வந்து ஆடாத்தொடை இலை. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் பார்த்தும் இருக்கலாம். சிலர் வீட்டில் இந்த மரம் செடி இருக்கவும் செய்யலாம். இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து பயன்படுத்திக்கோங்க. இல்லை அப்படின்னா வேறு யார்கிட்டையாவது இருந்தாலும் அதை வாங்கி பயன்படுத்தலாம். எதற்காக இந்த இலையை பயன்படுத்துகிறோம், என்ன பர்பஸ்க்காக நம்ம இதை செய்ய போகிறோம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதாவது கோல்டு காஃப் அதிகமாக இருக்குது, மூச்சு திணறல், ப்ரீத்திங் ப்ராப்ளம், லங்ஸ் இன்ஃபெக்ஷன், வயிற்றில் பூச்சி இருக்கும் சில பேருக்கு, அதனால் பசி இருக்காது, அலர்ஜி, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு நல்ல மருந்துன்னு கூட சொல்லலாம். இது வந்து சித்த மருத்துவத்தில் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்பவே வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா. அதாவது இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லீஃப் வந்து ஒரு 10 எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு மாயிலை மாதிரியே தான் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு தண்ணியில் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க வைங்க. அந்த இலையுடைய சாறு வந்து எசன்ஸ் அதில் நல்லா இறங்கிடணும். கொதித்த பிறகு ஃபில்ட்ரு பண்ணி எய்தர் பனங்கற்கண்டு, நாட்டு சக்கரை அந்த மாதிரி ஏதாவது போட்டும் கஷாயத்தை குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு பிஞ்சு சால்ட்டு அதை போட்டும் நீங்கள் இந்த கஷாயத்தை குடிக்கலாம். எதுக்கு இதெல்லாம் ஆட் பண்ணுறோம் சைடில் அப்படின்னா, கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். கண்டிப்பாக இது மருந்து கஷாயம் தானே. ஸோ சைடில் இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா குடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். பெப்பர் வந்து காஃப் கோல்டுக்கும் நல்லது. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் எதர் பனங்கற்கண்டோ இல்லை பெப்பர் பவுடர் போட்டோ இந்த கஷாயத்தை நீங்கள் குடிக்கலாம். குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தெரியும். எவ்வளவோ மெடிசன் சாப்பிட்டோம், கோல்டு காஃப் சரியாகலை அப்படின்றவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு டைம் எடுத்துக்கோங்க. ஒரு ½ டம்ளரோ இல்லைனா ஒரு கிளாஸோ இந்த மாதிரி நீங்கள் குடிச்சு வந்தீங்கன்னா லங்ஸில் நிறைய சளி சேர்ந்துருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு தீர்வு பார்க்கலாம். அதே மாதிரி வயிற்றில் பூச்சி இருந்தாலும் குழந்தைங்களுக்கு கூட ஒரு சின்ன ஒரு மூடியில் கொடுக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.